ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 3 நாளாக சாப்பிடாமல் பட்டினியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் உதவி கேட்க போகிறேன். நீங்கள் தான் ஏதாவது பார்த்து பண்ணணும் ஆண்டவரே. என்னப்பா எங்களுக்கு அங்க சாப்பாடுக்கு இல்ல, நீ அங்க அங்க வர போப்பா போப்பா போப்பா, கொரோனாவை பரவி விட்டுட்டு போகாத போ போ போ. சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? செஞ்சிடலாமா? இருப்பா. என்னங்க நம்மளே கஷ்டத்துல இருக்கோம். நீங்க பாட்டுக்கு தரேன்னு சொல்றீங்க. நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டத்துல இருக்கோம்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா? நீங்க போய் சொல்லிடு. தம்பி இங்க வாப்பா. நாங்க கொஞ்சம் இப்ப வண்டி ஓடாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். வண்டி இருக்கக்குள்ள நாங்க ஓடியார இருக்கக்குள்ள நாங்க செஞ்சோம் போனோம், இது பண்ணணும். நாங்க கொஞ்சம் இந்த கொரோனாலாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன வேணுமோ அந்த உதவியெல்லாம் நான் செய்யறேன்ப்பா. பக்கத்து வீட்டில் நல்லா சாப்பிடாம இருக்காங்க, அவங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நானே இப்பதான் கடையில சில்லற பாக்குறேன். நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற. நீ இப்போ முடிஞ்சா பண்ணு. இந்த புரோக்கர் எல்லாம் பண்ணாத, இடத்த காலி பண்ண முதல்ல போ போடா. என்னப்பா? எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 நாள் சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அப்படியாப்பா? நானே பண்ணட்டுமாப்பா? வெயிட் பண்ண. இந்தாப்பா. ஐயா ஐயா பாப்பா ரொம்ப நன்றிப்பா, ஆக்கி விட்டுக்கு நன்றிப்பா. நானாச்சும் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன், பக்கத்தில் 4 நாள் சாப்பிடாம இருக்காங்க. இதை கொண்டு குடிச்சாச்சு வரேன். அத்தை கொண்டு போய் நான் 3 நாள் பட்டினியாக இருந்தேன். அவங்க பக்கத்தில் 4 நாள் பட்டினியாக இருந்தாங்க. அதெல்லாம் அந்த அத்தை கொண்டு போய் அவங்க கொடுத்து வந்தேன். ஏப்பா, இந்த காசு பணம் இல்லாத நேரத்துல இந்த ஒரு குடும்பத்துல உதவி செஞ்சிருக்காங்களாப்பா? ஆச்சரியமா இருக்குப்பா. இது மாதிரி மோகன் வீட்டுல உதவி செஞ்சிருக்காங்களாங்க. பரவாயில்லையே. நம்ம ஊர்லயும் இப்படி பண்றாங்களா? இங்கேயும் பண்றாங்களா? இப்படியே உதவி பண்றாங்க. கஷ்டமான நேரத்துலயும் பிறருக்கு உதவி பண்றாங்க. நல்லா தான் இருக்குது. நம்மளும் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கொடுத்தால் குறைந்து போவதில்லை. ஒருவர் ஒருவருக்காக வாழ்வதுதான் இந்த உலகம். தனக்காக வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் என்றோ அழிந்து போயிருக்கும். நல்லவர்கள், கொடுப்பவர்கள், பகிர்பவர்கள், அன்பானவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்றும் வாழ்கிறது. இந்த உலகம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் ஒருவருக்காக தன்னலம் இல்லாமல் தியாகத்தோடு வாழ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும், இல்லையா? இன்று நாமும் பிறருடைய தேவையிலே பகிர்ந்து வாழ்ந்தால் இந்த உலகமும் நிறைவாக இருக்கும். அத்தகைய நிறைவை அமைப்போமா?